அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மரியாதைக்குரிய புரட்சி தமிழகம் பறையர் பேரவை மற்றும் நெல்லை ஜெவமணி ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்.ஆர். ரவிச்சந்திரன் மற்றும் என்.ஜி.எம். ஆனந்தராஜ் மற்றும் சசிகுமார் ஏப்ரல் 14 இயக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதுபோது மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை அவர்கள் கண்டன குரலை வாசித்தார்கள். கடந்த 14/2/2020 தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பான பத்திரிகை அதாவது கள்ளச்சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டது. அவனுக்கு 10 லட்சமா கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். கொலை உண்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்குமா? இது சம்பந்தமாக முதலமைச்சரின் தனி உதவியாளர் திட்ட சிறப்பு அதிகாரியாக பணியாற்றும் அமுதா ஐஏஎஸ் அவர்களை சந்தித்த பின் 15 நாட்களில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். எனவே மயிலாடுதுறை மது ஒழிப்பு போராளியின் குழுவினருக்கு எனது நன்றியினை மது ஒழிப்பு குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 நாட்களுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை தங்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு எடுக்கப்படும். நன்றி, வணக்கம். ராமதாசன்.